போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, விநாயகர் பெருமான் வந்து கணராசனை எதிர்த்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போர்க்களத்துக்கு போனப்போ சித்திதேவி வந்து நான் ஒரு ஆளாக போய் கணராசனை வென்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விநாயகர் பெருமானும் சரின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அப்போது சித்திதேவி வந்து தனி ஒரு ஆளாக போய் அவங்க கணராசனோட படையை எதிர்த்து போர் பண்ண போகிறப்போ அப்போ கணராசனோட மகன்களான சூலபாணி சுலபன் இருவருமே வந்து நான் இந்த சித்திதேவியை வென்று வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க போருக்கு வராங்க. அந்த சமயத்தில் சித்திதேவி அவங்களோட சக்திகளால் ஏராளமான படை வீரர்களை உருவாக்குறாங்க. அந்த மிகப்பெரிய படையை வந்து கணராசனோட மகன்கள் வந்து எதிர்கொள்ளவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் சித்திதேவியோட படை வீரர்கள் கொஞ்சம் தளர்வடைஞ்சாங்க, அவங்க பின்னடைவு சந்திக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சித்திதேவி பயங்கரமாக கோவப்பட்டு அவங்களோட சக்தியால் லட்சன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வீரனை வந்து உருவாக்கவும் செய்கிறாங்க. லட்சன் வந்து கணராசனோட படை எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. கடைசியில் கணராசனோட மகன்களான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற இருவரையும் அவர் சிறைபிடிச்சி அவர் விநாயகர் பெருமான்கிட்ட கொண்டு போகிறாரு. இந்த செய்தி வந்து ஒற்றன் மூலியமா கணராசன் தெரிஞ்சுக்கொள்ளவும் செய்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே அவர் பதறி போகிறாரு. என்னடா இது, என்னோட மகன்கள் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்களா, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுமே, இந்த போரில் எப்படியாவது நம்ம வெல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாசறையிலிருந்து கிளம்பவும் செய்கிறாரு. இப்படி தன்னோட மகன்களை வந்து சிறைபிடிச்சிட்டாங்க, நம்மளோட போர் வீரர்கள் எல்லாமே சிதறி ஓடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச கணராசன் வந்து இதுக்கு மேலே நம்ம பாசறையில் ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா சரிபட்டு வராது, நானே போர்க்களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி போருக்கு வந்த கணராசன் வந்து விநாயகர் பெருமானை எடுத்து போர் பண்ணாரா, இல்லை சித்திதேவியோட படைகளை அவர் வென்றாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். லட்சன் தன்னோட மகன்களான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற இரு மைந்தர்களையும் வந்து சிறைபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே கணராசன் வந்து பதறி போகிறாரு. என்னடா இது, பல போர்களை சந்திச்ச என்னோட மகன்களை எப்படி சிறைபிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள சிறைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட படை எல்லாமே களைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தார். அப்போ அவரோட மந்திரி வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னதான் வந்து உங்கள் மகன்களை சிறைபிடிச்சாலும் அவங்கள கொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அது மூலிமா ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் படுது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிதறி ஓடின படை வீரர்களை திரும்ப ஒருங்கிணைச்சி ஒரு மிகப்பெரிய படையோட நம்ம போர்க்களத்துக்கு போவோம். அந்த சமயத்தில் கபிலமுனியோரை காப்பாற்றுக்காக வந்திருக்கூடிய அந்த வீரனை நம்ம அழிச்சிருவோம். அதே சமயம் கபிலமுனியோரும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்மளோட மகன்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கணராசனுக்கும் சரி இதுதான் சரியான விஷயமா இருக்கும்னு சொல்லி மனசில் படுது. அதனால் சிதறி ஓடின எல்லா வீரர்களையும் அவர் ஒன்று திரட்டுறாரு. ஒன்று திரட்டி மிகப்பெரிய போர்ப்படையோட அவர் நேராக கபிலமுனியோட ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காரு. கணராசன் அவரோட மிகப்பெரிய படையோட கபிலமுனியோட ஆசிரமத்துக்கு போய் அவர் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா விநாயகர் பெருமான் சித்தி புத்தி சமேதரா அங்கே அமர்ந்திருக்காங்க. விநாயகரை பார்த்த உடனே கணராசன் வந்து அதிர்ச்சி கொள்கிறாரு. அவர் மந்திரியை பார்த்து அவர் கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு ஆளை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப விசித்திரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மந்திரிகளும் ஆமாம், இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்தது கிடையாது, இது கபிலமுனியோட சக்தியால் உருவாக்கணுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கணராசன் வந்து கபிலமுனிவர் எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் பெருமானோட பாதங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே கணராசனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவர் கபிலமுனிவரை பார்த்து சொல்கிறாரு, கபிலமுனியே நீ ஒரு முனிதானா, முனிவர்கள்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, அவங்க எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அவங்க ஆசை கொள்ளாமல் அவங்க ஐம்புலன்களை அடக்கி அவங்க இறைவனை மட்டுமே மனசில் சிந்திச்சு அவங்க வந்து வழிபட்டு இருக்கணும், அவங்க தான் முனிவர். ஆனால் நீ என்னடானா ஒரு சிந்தாமணி அப்படிங்கிற பொருள் மேலே இவ்வளோ பற்று கொண்டு இருக்க, பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய முனிவர் வந்து இப்படி பற்றோடு இருக்க, நீ ஒரு முனிவனாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, உன் சக்தியால் ஒரு விசித்திரமான ஒருத்தரை வந்து உருவாக்கிட்டு அவரை வச்சு என்னை வென்றுடலாம் அப்படின்னு சொல்லி நீ தப்பு கணக்கு போட்டுருக்க. இப்பயே சொல்கிறேன், நீ புதுசாக உருவாக்கினே அவரோட சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என் பாதங்களை விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே கபிலமுனிவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் கணராசனை பார்த்து சொல்கிறாங்க, மொத்த கயவனின் முழு உருவமாக இருக்கக்கூடியவரே நீ தான், தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் தவசிகளையும் துன்பப்படுத்தக்கூடிய நீ வந்து இப்போ அழிய போகிற,
உனக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போன அந்த சிந்தாமணியை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு, அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானோட பாதங்களை விழுந்து வணங்கிரு, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி நீ தப்பிக்கிறதுக்கு, நீ உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி கபில முனிவர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணராசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவரோட வில்லாயுதம் எடுத்து அவர் விநாயகப் பெருமான் நெற்றியை நோக்கி ஒரு அம்புகளை செலுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட கரங்களை நோக்கி செலுத்துறாரு, அவரோட பாதங்களை நோக்கி செலுத்துறாரு. இந்த அம்புகள் எல்லாமே ரொம்ப வேகமாக விநாயகப் பெருமான் நோக்கி வந்துட்டு இருக்கு. விநாயகப் பெருமான் பக்கத்தில் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அம்புகள் எல்லாமே தீப்பற்றி எரிஞ்சு அது சாம்பலாக கீழே விழுகவும் செய்யுது. இதை பார்த்த கணராசனுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உணர்றதுக்குள்ள விநாயகப் பெருமான் அவர் கையில் இருந்த மழு ஆயுதத்தை அவர் வீசுறாரு. நொடி பொழுதுல அது கணராசனோட தலையை கொய்து வருது. விநாயகப் பெருமான் கணராசனை வதம் பண்ணதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் சரி மந்திரிகளும் சரி எல்லாருமே பயந்து திருச்சி ஓடவும் செய்கிறாங்க. மந்திரிகள் நேராக அரண்மனைக்கு போய் அவர் அபிசித்து மன்னரை பார்த்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அபிசித்து மன்னர் இடிஞ்சு போகிறாரு. என் மகன் வந்து இப்படியா இறக்கணும், என் மகனை கொன்னது யார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு வராங்க. விநாயகப் பெருமான் அங்கே சிம்ம வாகத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அபிசித் மன்னர் அவர் பாதங்களை விழுந்து வணங்கவும் செய்கிறாங்க. என் மகன் அகங்காரத்தினால பெரிய பிழை பண்ணிட்டான், ஆனால் அவரை நீங்கள் வென்றதுனால, அவரை நீங்கள் வதம் பண்ணதுனால என் மகனோட ஆன்மா அப்படிங்கிறது அது முக்தியை எய்திருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் என்னோட வம்சம் தலைக்கிறதுக்கு நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விநாயகப் பெருமானும் ஆசீர்வதிக்க செய்கிறாரு. அப்போ அபிசித்து மன்னர் விநாயகப் பெருமான் கிட்ட அவர் அந்த சிந்தாமணியை அவர் பாதங்களில் வைக்கிறாரு. விநாயகப் பெருமான் அந்த சிந்தாமணியை எடுத்து கபில முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ கபில முனிவர் சொல்கிறாங்க, இந்த சிந்தாமணியால் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருந்திருக்கு. இந்த சிந்தாமணியால் தான் விநாயகப் பெருமான் இங்கே அவதாரம் எடுக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிந்தாமணியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கணராசன் சொன்னதும் ஒரு வகையில் வந்து சரிதான். பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய முனிவனான நான் வந்து எதுக்காக இந்த சிந்தாமணி மேலே பற்றோடு இருக்கணும்? அதனால் இந்த சிந்தாமணி விநாயகப் பெருமான்ட்டே இருக்கட்டும், நீங்கள் வந்து இதை மார்பிள் அணிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ விநாயகப் பெருமான் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்த அபிசித் மன்னர் விநாயகப் பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, கபில முனிவர் சொன்னது சரிதான், இந்த சிந்தாமணி உங்ககிட்டே இருக்கட்டும், இதை நீங்கள் அணிஞ்சிருக்கிறதுனால உங்களை சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போற்றி புகழ்வாங்க. நீங்கள் கபில முனிவருக்காக இந்த இடத்துல அவதரித்ததுனால உங்களை கபில விநாயகர் அப்படின்னு சொல்லும் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அபிசித் மன்னர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விநாயகப் பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிந்தாமணியை வாங்கி அவரோட கழுத்தில் அணிஞ்சிக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அபிசித் மன்னர் விநாயகப் பெருமானோட பாதங்களை விழுந்து வணங்கிட்டு அவர் கேட்குறாரு, உங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே நீங்காமல் எங்ககிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கணராசன் இப்போ இறந்துட்டாரு, உங்களால் அவர் வதம் பண்ணப்பட்டிருக்காரு. அதனால் அவரோட மகன்களான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற 2 பேரும் நீங்கள் மன்னிச்சு கணராசனை ஆட்சி பண்ண இடத்த அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள ஆட்சி பண்ண வைக்கணும், அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விநாயகப் பெருமான் அபிசித் மன்னரை ஆசீர்வதித்து அவங்களோட பேரன்களான இருவரையும் அவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அபிசித் மன்னர் வந்து கணராசனோட உடலை எடுத்துகிட்டு போய் அவங்க இறுதி சடங்குகள் எல்லாருமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கணராசனோட மகன்களான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற இருவருக்கும் நாட்டு ராஜ்யத்தை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்குறதும் செய்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து நல்லாட்சி பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிசித் மன்னரோட ஆசைப்படி கபில முனிவர் ஆசிரமத்தில் விநாயகப் பெருமான் அங்கே தோன்றி அங்கே சிந்தாமணி விநாயகரான இடத்துல வந்து விநாயகப் பெருமானுக்கு சிந்தாமணி விநாயகர் ஆலயத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதே மாதிரி கபில முனிவரோட ஆசிரமத்தில் சிந்தாமணி விநாயகருக்காக ஒரு ஆலயம் அமைக்கிறாங்க. அங்கே நாட்டு மக்கள் எல்லாருமே போய் சிந்தாமணி விநாயகரை வணங்கவும் செய்கிறாங்க. 14 லோகங்களையும் வென்று மும்மூர்த்திகளாலேயும் அழிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு வரத்தை வாங்கி நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்த இந்த கணராசனை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த சிந்தாமணி அப்படிங்கிற மணி வந்து கபில முனிவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் தேவேந்திரன் தேவர்களோட அவர் பூலோகத்துக்கு வரவும் செஞ்சார். அப்போ ஒரு வனத்தில் வந்து ஒரு வேலையாக வந்திருந்தார். அந்த வேலை முடிஞ்சு அவர் திரும்புகிறப்போ அவருக்கு பயங்கரமான பசி ஏற்பட்டுருந்துச்சு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அப்போ அவர் அந்த வனத்திலே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்த சமயத்தில் கபில முனிவரை பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ கபில முனிவர் அவரோட தவ வலிமையால் தேவர்களுக்கும் சரி இந்திரனுக்கும் சரி அவர் வயிறார பசியாற்றுறதுக்கு ஒரு விருந்து வைக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்து இந்திரதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் வாயுதேவனை அழைச்சி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்த ஒரு சிந்தாமணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிந்தாமணியை கபில முனிவர்கிட்ட பரிசாகவும் கொடுக்குறாங்க. இந்த சிந்தாமணியை கபில முனிவர் பரிசாக பெற்றதுக்கப்புறம்
அதை அவர் வந்து உயிருக்கு நிகராக அவர் நினச்சி அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. தேவேந்திரன் வந்து அவர் ஒரு நன்றி கடனாக கொடுத்த அந்த சிந்தாமணியை கபில முனிவர் பாதுகாத்து வந்திருந்தார். அந்த சிந்தாமணி மேலே ஆசைப்பட்டதுனால தான் கணராசன் வந்து அவர் இறக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுச்சு. அந்த சிந்தாமணிக்காக தான் விநாயக பெருமான் அவதாரமும் எடுத்தார். அவர் சிந்தாமணி விநாயகராகவும் ஆனார். இப்படி விநாயக பெருமான் எடுத்த இந்த சிந்தாமணி அவதாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.